ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 14வது வாரத்தோட 4வது நாள் நைட் ஓட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோ கூட போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து நிறைய டாஸ்க்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதுலேயும் கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு டாஸ்க் கொடுத்துருந்தா அதில் 3 லட்ச ரூபா வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்கிற டீம் நேற்றே ஆக்சுவலாக 3 லட்சம் வர வேண்டியது. நேற்று இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கும். பட் அதை விட அவங்க செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரம்யா வந்துட்டு சாண்ட்ரா வந்து போட்டு ஒரு வழி ஆக்கி விட்டாங்க, நீ நடிக்கிறேன்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் வியானை வந்து விக்ரம் வந்து திரும்பி வந்து காட்டின ஒரு விஷயம்லாம் பயங்கரமாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் பயங்கரமான ஒரு பிளானையும் போட்டிருக்காரு இந்த பணப்படி எடுக்கிறதுக்கு. எல்லாம் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,13,000 ரூபாய் வந்து சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் 2 பேர் இல்லாதனால பெருசாக சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்குது. யாரெல்லாம் விஜய் பார்வதி கம்முருதனை மிஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணி போவாங்க. அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளே கானவனத்து இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,13,837 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 49.03. இது வரைக்கும் இந்த மாதிரி 49% யாருமே வாங்கினதும் கிடையாது. இந்த நாளில் 2 லட்சத்தை கிராஸ் பண்ணது யாரும் கிடையாது. அது கானவனத்து மட்டும்தான். அதே மாதிரி கானவனத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை கானவனத்துக்கும் திவாகருக்கும் கொடுத்தாரு பிக் பாஸ். ஏன் அப்படின்னா 2 பேரும் காமெடியாக பேசிக்கிறாங்க, தப்பு கிடையாது. அது ஓரளவுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி பண்ணணும். ஆமாம், திவாகர் பண்ணுறது ரொம்பவே ஒரு மாதிரி அட்டுழியமாக தான் இருக்குது. கொஞ்ச நாள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு அதை எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு காமன் ஸ்விம்மிங் பூல், அதில் போய்ட்டு சோப்பு போட்டு குளிக்கூடாதுன்னு தெரியும். இருந்தாலும் அதை போட்டு அது மாதிரி அங்கே போய் குளித்ததெல்லாம் ரொம்ப மட்டமான ஒரு செயல் தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் அவர் செஞ்சுட்டு அவர் பாட்டு வெளியே போயிடுவார், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே வந்துட்டு வினோத் வந்து டென்ஷன் ஆகிட்டு இப்போது சுற்றி இத்தனை கண்டஸ்டன்ட் இருக்காங்க. வினோத் அங்கே வந்து தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறது அங்கே அவர் பெருசாக வரும். மற்றவங்க பேசுறது எதுவுமே வராது. ஏன்னா எல்லாம் சைலண்டாக அவங்களுக்கு தெரியும் இவர் இதை தான் பண்ணுவோம், நம்ம போய் தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்து வினோத் வந்து அங்கே தேவையில்லாமல் பேச வேண்டாம். இதுதான் என்னென்னா அவங்க ட்ரிகர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வினோத் வந்து அங்கே ட்ரிகரிங்கெல்லாம் வந்துட்டு மீறி அவர் சரியான ஒரு சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த சீசன் 9 டைட்டில் வினராக வரதுக்கு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதை தான் வந்து பிக் பாஸ் வந்து வார்னிங் கொடுத்தாரு. பேச்சில் தயவு செஞ்சு கவனம் செலுத்துங்க 2 பேருமே அப்படின்ட்டு. வினோத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். 2வது பேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 89,027 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.41. ஸோ திவ்யா இன்றைக்கி வந்து ஒரு சரியான ஒரு மொக்க வாங்கினா செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. கெமியை வந்துட்டு எப்படியாவது கண்ணுக்கு தெரியாமல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ் கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கிறோம் அப்படின்ட்டு சாண்ட்ரா கூட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க. இவங்க திரும்ப போய்ட்டு பிக் பாஸ் கிட்டே போய்ட்டு பிக் பாஸ் கொஞ்சம் கதவை திறங்கன்ட்டு அவர் திறக்கவே இல்லை. இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா தெரியுது சாண்ட்ரா வந்து உள்ளே இருக்காங்க போல நினச்சிட்டு இவங்க வந்து கதவை திறங்க சொல்லியிருக்காங்க ஸ்டோர் ரூமில். சாண்ட்ரா போய் 6 மாதம் ஆச்சுமா போமா அந்த பக்கன்ற மாதிரி இருந்தது. அது பார்க்குறது செம்மையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் திவ்யாவும் தர்பீஸும் பண்ணுற விஷயங்கள் அநியாயத்துக்கு சிரிப்பாக இருக்குது. ஒரு இடத்துல திவ்யாவே டென்ஷன் ஆனாங்க தர்பீஸ் பண்ணுற விஷயங்களை பார்த்து. ஸோ திவ்யா அப்புறமா தர்பீஸ் இப்போ கொஞ்சம் லைட்டாக இவங்களை வச்சு ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 65,105 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.93. ஸோ சபரிக்கும் வந்து பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வினராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரூமர்ஸ் எல்லாமே சேர்ந்து போயின்னு இருக்குது. ஆனால் சரியான ஒரு சான்ஸும் இருக்குது. பட் இன்னொரு பக்கம் சபரிக்கு டைட்டில் கிடைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு நிறைய பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. சபரி வந்து ஒன்றே தான் செய்யணும். என்னென்னா கரெக்டாக ஃபேக் இல்லாமல் உண்மையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதுதான் விஜய் சேதுபதி அவர்களும் அங்கேயே சொல்லியிருந்தார். நீங்கள் வந்து கொஞ்சம் உண்மையாக இருக்குது, எல்லாரோட குட் புக்ஸ்லேயுமே இருக்கணும்னு நினச்சிட்டு ஒன்று பண்ணுறீங்களா, அது நல்லா இல்லை, பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி போன வாட்டியே சொன்னார். ஆனால் திரும்ப அவர் பண்ணுற விஷயங்கள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் வந்துட்டு உங்களோட நினைவுகளை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துலையும் வந்துட்டு கிச்சன் ரூமான வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து நின்னார். அங்கே வந்து விஜய் சேதுபதி இருந்தால் பண்ணார். ஏன் அதை தேவையில்லாமல் அதையே பண்ணுறாரு. ஸோ வீட்டில் வந்து அவருக்குன்னு எக்கச்சக்கமான நினைவுகள் இருக்குது, அதை ஷேர் பண்ணாமல் இதையே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறாரு பாருங்களேன். அது நல்லால, அது ஏன் தொடர்ச்சியாக பண்ணுறாருன்னு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். பட் உண்மையிலே சபரி நல்ல கேரக்டர், அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த சீசன் எல்லாம் அவரோட நல்ல கேரக்டர் உண்மையாக வந்துட்டு வெளிப்படுத்தாமல் இந்த கொஞ்சம் ஃபேக்காகவே இருந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 42,373 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.72. ஸோ விக்ரம் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி சூப்பராக போட்டிருக்காரு. எல்லாருக்கிட்டையும் பேசி கரெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ ஒருத்தவங்க மட்டும் கரெக்ட் பண்ண யாருன்னா சாண்ட்ரா வந்துட்டு எப்போ நான் பணத்தை எடுத்துறேன்னு சொல்கிறதுனால கூடயே சுற்றிட்டு இருக்காரு. அவங்க அழும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட வந்து விக்ரம் இருப்பார்.
ஸோ அவங்களுடைய விஷயங்கள் அப்படியே கேதர் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ எப்போ அவங்க முடிவு இருக்கிறாங்க டப்புன்னு அந்த நேரத்தில் போய் இவர் எடுத்தாலும் எடுக்கிறது தான். ஆனால் அவரோட கணக்கு வந்து 18 லட்சம்ன்ற மாதிரி ஒரு சில நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. என்ன நடக்க பற்றில, ஆனால் அதுக்கு முன்னாடி சாண்ட்ரா முந்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஒரு இடத்துல விக்ரம வந்துட்டு ஏன்னா பயங்கரமாக கலாச்சாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் சரியான ஒரு கேமர், அது மாட்டுக்கிட்டு கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா இந்த பணத்தை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுல விக்ரம் கிடச்சா ஒரு ஹாப்பினஸ் வரும். ஏன்னா அவர் இந்த கேமுக்காக ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்காப்புல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க, இவங்களும் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 25,800 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.91. இன்றைக்கி அந்த பாத்ரூமில் வந்துட்டு ரம்யா சொன்ன விஷயங்கள்லாம் பயங்கரமாக வந்துட்டு அவங்களுக்குலாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சாண்ட்ரா இதை வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா சாண்ட்ரா வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்கன்ற விஷயங்களை அவள் கவனிக்கலை. அதை வந்து ரம்யா சொல்லும்போது எனக்கு தெரியும் அது எப்போ நடந்துச்சுன்றதை வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு சாண்ட்ரா இவங்களை சொல்லியிருக்காங்க போல இருக்கு, நீ அவள் வந்து ஒரு பாம்பை அவளை நம்பக்கூடாது அப்படின்ட்டு. இதை விஜய் பார்வதி சொல்லியிருந்தால் கூட நான் வந்துட்டு பெருசாக மைண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு அப்படி தான் சொல்லுவாள். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா எது சாண்ட்ரா உண்மையான சண்டைன்னு தெரியல, இது மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனியாகவும் செம்மையாக வந்து பிரச்சனை போச்சு. சாண்ட்ரானா அதாவது அன்றைக்கி நடந்ததுலேருந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. இவங்களாரும் மொத்தமாக அவங்களோட ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,36,142 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.